ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்கு போயிருக்கும் போது பார்க்ல நிறைய பறவைகளை பாக்குறோம். அப்ப அந்த பறவைகள்கிட்ட பேசணுங்கிற உணர்வு ஏற்படும். அந்த பறவைகள்கிட்ட பேசினா பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்? சரி, வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது தண்ணிக்கு பதிலா டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னியான ட்ரெடிஷன் நிறைய நாடுகள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஃபன்னி ட்ரெடிஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட எல்லா புது புது நோட்டிபிகேஷன்ஸும் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பானிஷ்ல இருக்க புனோல் டவுனுக்கு ஆகஸ்ட் மாசத்தோட கடைசியில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் போட்டுட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா அங்க வருஷம் டொமேட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு சண்டை நடக்கும். தக்காளியை தூக்கி போட்டு தான் இந்த சண்டை நடக்கும். 1000 பேருக்கு மேல இந்த சண்டையில கலந்துப்பாங்க. அடுத்தது பர்த்டேன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது புது ட்ரெஸ், கேக் இதெல்லாம் தான். பர்த்டே அப்போ நம்ம யாராவது கேக் கொடுக்கும் போது அந்த கேக்கை அப்படியே நம்ம ஃபேஸ்ல ஸ்மாஷ் பண்ண எப்படி இருக்கும்? மெக்சிகோல பர்த்டே கேக் கட் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் கேக் மேல உங்க ஃபேஸ தள்ளி விட்டுருவாங்களாம். பர்த்டே அப்போ அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனா வெட்டிங் டைம்ல பொண்ணு மாப்பிள்ள மேல இந்த கேக்கு ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவாங்களாம். அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. டென்மார்க்ல 25th பர்த்டே அப்போ நீங்க சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து உங்க மேல பட்டை பவுடரை தூக்கி போடுவாங்களாம். இந்த ட்ரெடிஷன் எப்போல இருந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 16th செஞ்சுரியில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த சமயத்துல டானிஷை சேர்ந்த ஒரு ஸ்பைஸ் மெர்ச்சன்ட் திருமணம் பண்ணிக்காமையே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்களாம். ரோஜா பூ அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில பேர் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இதுலலாம் ரோஜா பூவை பொக்கேவா பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா மெக்சிகோல யாராவது எல்லோ ரோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு குட் பை சொல்றீங்க அப்படின்னு அர்த்தமாம். பூவோட கலருக்கு கூட காரணங்கள் வச்சிருக்காங்க. யாராவது ரோட்ல துப்புனாலே நமக்கு பிடிக்காது. கென்யா அப்புறம் நார்த்தன் தான்சானியால இருக்க மாசை ட்ரைபுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கையில துப்பிட்டு அப்புறம் தான் கையை கொடுப்பாங்களாம். அதுவும் இத ஒரு மரியாதைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு குட் லக்னு கூட சொல்லப்படுது. கென்யால போனா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தான் பண்ணணும். நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் அப்படின்னா எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா ஜெர்மனில ஒரு டிஃப்ரெண்டான பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நைட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா சேர்ந்து தட்டு உடைப்பாங்களாம். அப்படி பண்றதுனால அந்த மேரேஜ் கப்பலுக்கு குட் லக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல சோம்பேறியான மக்களுக்கு வெனிசுலா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒர்க் பண்றவங்க லக்கின்னு தான் சொல்லணும். என்ன அங்க டைம்க்கு ரீச் ஆனா அத ரூடுன்னு நினைப்பாங்களாம். ஏன்னா இங்க லேட்டா வர்றது ஒரு பிரச்சனையே கிடையாதாம். வேலண்டைன் டே மாதிரி சிங்கிள்ஸ் கூட ஒரு டே செலிப்ரேட் பண்றாங்க. பிரான்ஸ்ல 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சிங்கிள் விமன் எல்லாம் சேர்ந்து கேத்ரின் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நவம்பர் 25 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் அப்போ சிங்கிள் விமன் எல்லாம் கிரீன் அல்லது எல்லோ கலர் ஹேட் போட்டிருப்பாங்களாம். அடுத்து நியூ இயர் அப்போ ரிசல்யூஷன் எடுப்பாங்க. அதே போல போகி அப்போ நம்ம ஊர்ல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ட்ரெடிஷன் பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்க சேர், டேபிள் இந்த மாதிரி பர்னிச்சர் எல்லாம் விண்டோ வெளியா கீழே தூக்கி போட்டுருவாங்களாம். இப்படி பண்றதுனால வீட்டுல இருக்க கஷ்டம், கவலை எல்லாம் போயிரும் அப்படின்னு நம்புறாங்களாம். இதெல்லாம் தூக்கி போட்டா கவலையா போகும், செலவு தானே வரப்போகுது. அடுத்து தாய்லாந்துல நிறைய மங்கீஸ் இருக்கும். அங்க இருக்க மக்கள்ல ஏர்லி ஒன்ஸ் மங்கி பஃபெட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேங்காக்ல இருக்க லாபூரியில மக்கள்லாம் சேர்ந்து 3000 கிலோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கொண்டு போய் மங்கிக்கு கொடுப்பாங்களாம். கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சைனால ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. என்னன்னா கல்யாண பொண்ணு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அம்மா பாட்டி கூட சேர்ந்து அழுவாங்களாம். ஏன் இத ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அழுதுட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாம். அமெரிக்கா அப்புறம் நிறைய கண்ட்ரில குடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ கிளீன் பண்ணுவாங்க. ஆனா ஹங்கரி போனா அப்படி பண்ண கூடாது. அங்க கிளாஸ் கிளீன் பண்றது தப்பாம். ஏன் அவங்க இத ஃபாலோ பண்றாங்கன்னா ரெவல்யூஷன் போது ஆஸ்ட்ரியன்ஸ் ஹங்கரியன்ஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணும்போது ஆஸ்ட்ரியன்ஸ் கிளாஸ் கிளீன் பண்ணிருக்காங்க. அடுத்து டாய்லெட் யூஸ் பண்றத பேட் லக்கா ஃபீல் பண்ற ஒரு கண்ட்ரியும் இருக்கு. இந்தோனேஷியால இருக்க டிடாங் ட்ரைப்ல வெட்டிங்க்கு அப்புறம் 3 நாளைக்கு டாய்லெட் யூஸ் பண்ணா அது பேட் லக் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். 3 நாளுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணாம
இல்லாம இருக்கிறதுல நடக்கிற காரியமா? யூரோப்ல ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்றாங்க. அமெரிக்கா இல்ல மத்த கண்ட்ரில ட்ரிங்க்ஸ்ல ஐஸ் போட்டு குடிப்பாங்க. ஆனா யூரோப்ல ட்ரிங்க்ஸ்ல ஐஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். எகிப்து போனீங்கன்னா மறந்து கூட எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும் அப்படின்னு கேட்றாதீங்க. எகிப்துல யார் வீட்டுக்காச்சும் சாப்பிட போனா சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்கு, சால்ட் வேணும் அப்படின்னு கேட்டா அது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமாம். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து செலிப்ரேஷன் இருக்கும் நம்ம ஊர்ல. ஆனா ஸ்காட்லாந்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு மேல முட்டை, கெட்டு போன பால், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தூக்கி அடிப்பாங்களாம். இது ஏன் ஃபாலோ பண்றாங்க? இப்படி பண்றதுனால அந்த பொண்ணுக்கு மேரேஜ் அப்புறம் லைஃப்ல வர ப்ராப்ளம்லாம் இதை விட சின்னதா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையாம். ரெட் கலர் இங்க் யூஸ் பண்ணா சவுத் கொரியால அவ்வளோதான். சவுத் கொரியால யாரோட பேரையும் சிவப்பு இங்க் வச்சு எழுத மாட்டாங்களாம். அப்படி எழுதுறாங்க அப்படின்னா அது இறந்தவங்களை குறிப்பிடுறதா அர்த்தமாம். போலண்ட் அப்புறம் உக்ரைன் ஈஸ்டர் மண்டே அப்போ போனா அம்பர்லாவோட தான் போகணும். ஏன்னா இங்க தண்ணி சண்டை நடக்குமாம். கடைசியா நார்த் ஈஸ்ட் இங்கிலாந்துல ஒரு டிஃப்ரெண்டான கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் பேரு ஜார்பிங். மத்தவங்க கையில இருக்கக்கூடிய வேக வச்ச முட்டைய உடைக்கணும். ஆனா அதே நேரம் நம்ம கையில இருக்க முட்டை உடையாம பாத்துக்கணும். இந்த கேம்க்கு ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணணுமாம். இது வடகிழக்கு இங்கிலாந்துல ஒரு சீரியஸான கேமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நாட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா அது எந்த நாடு, என்ன மாதிரியான ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. Subscribe!